கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் காட். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு நியூ மேன், புதிய மனிதன் என்கிற தலைப்புல உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். நாம வாக்குத்தத்த வசனமாக மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசித்தோம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒரு வசனத்தை நம்ம வாசித்தோம்னா அந்த வசனத்துடைய எதிர்கருத்தையும் கொஞ்சம் பார்க்கணும். நன்றாக வசனம் நமக்கு புரியும். அப்போ இருதயத்தில் சுத்தம் இல்லாதவர்கள் பாக்கியவான்கள் இல்லை. பாக்கியவான்கள் மீன் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு எதிர்ப்பதம் என்ன? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள். இருதயத்தில் சுத்தம் இல்லாதவர்கள் அவங்களுக்கு தேவன் தரிசனமாக மாட்டார். அப்போ ஒரு மனிதன் தேவனை தரிசிக்கிறவனாக, தேவனோடு ஐக்கியம் உள்ளவனாக, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவரோடு நடக்கிறவனாக இருக்க வேண்டும் என்றால் இருதய சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் தேவனோடு ஐக்கியப்பட முடியாது. அப்ப தேவனோடு நம்ம ஐக்கியமா வாழுகிற அந்த வாழ்க்கைக்கு தான் நான் இன்றைக்கு புதிய மனிதன் என்கிற தலைப்பிலே உங்களோடு பேச வருகிறேன். புதிய மனிதனுக்கு எதிர்ப்பதம் அது உலகம் முழுதும் நிறைஞ்சிருக்குது. நாம ஏற்கனவே பழைய மனுஷனாக தான் இருந்தோம். இந்த பழைய மனிதனை புதிய மனிதனாய் மாற்றிக்கொள்வது. பழைய மனிதனா உங்களுக்கு யாரு எடுத்த உடனே ஞாபகத்துக்கு வருது? ஆதாம், முந்தின ஆதாம். அப்ப புதிய மனிதன் என்றால் யார்? அது பிந்தின ஆதாம் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நாம எல்லாரும் தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் போதே முந்தின ஆதாமுடைய சாயலில் பாவத்தோடு பிறக்கிறோம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் பிறந்தது எப்படி பிறந்தோம் அதை பத்தி நம்ம இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது நம்முடைய வாழ்க்கையின் துவக்கம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் துவக்கம் பழைய மனிதனின் வாழ்க்கையாகவே துவங்குகிறது. ஆனா ஒவ்வொரு மனிதனுடைய முடிவும் புதிய மனிதனுடைய முடிவாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நம்ம எல்லாருடைய விருப்பமும் அதுவாகவே இருக்கிறது. பழைய மனிதனாகவே பிறந்து பழைய மனிதனாகவே மரித்தால் நித்திய தண்டனை அடைய நேரிடும். அப்படி நாமெல்லாம் அடையக்கூடாது என்பதற்காகத்தான் பழைய மனிதனாய் பிறந்த நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து புதிய மனிதராய் மாற்றி வைத்திருக்கிறார். ஆமென். முதலாவது ஒரு வசனம், நல்ல பழக்கமான வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை முதலாவது வாசித்துக் கொண்டு சில ஒத்த வசனங்களை கவனிக்க போகிறோம். எடுத்து சீக்கிரமா வாசிக்க. எஸ். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். கவனிங்க. இப்படி இருக்க அப்படின்னா அதுக்கு மேல் உள்ள பகுதியை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அது இருக்கட்டும். இப்ப நாம இந்த வசனத்தை கவனிக்க போகிறோம். இப்படி இருக்க என்ன? இப்படி இருக்குன்னு சொல்லும் போது அதுக்கு மேல முந்தின வசனத்துல ஆகையால்னு பவுல் பேசுகிறார். அப்படியே நம்ம ரிவர்ஸ்ல போக வேண்டியதா இருக்கும். நாம கொஞ்சம் குறைந்த நேரம் பிரசங்கிக்க போறதுனால அதுக்கு முன்னால நம்ம போகாம இதுல இருந்து நம்ம கவனிப்போம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கவனிங்கள், நான் முதல்ல சொன்னேன், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்கிற விருப்பம், முழு மனதோடு விருப்பம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு கேட்டேன். நாங்க எல்லாருமே அதை தான் விரும்புறோம்னு கை தூக்குறீங்க இல்லையா? நானும் கை தூக்குறேன். இப்ப நம்ம எல்லாருடைய விருப்பம் என்ன? நான் எப்படி வாழ வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதோ அப்படியே வாழ்வதற்கு என்னை ஒப்புவிக்கிறேன். இந்த கருத்தோடு எத்தனை பேர் இணைந்து கொள்கிறீர்கள்? கொஞ்சம் கையெல்லாம் காணும். ஓ, முதல்ல நான் சொன்ன அர்த்தம் புரியாம தூக்கிட்டீங்களோ? கவனிங்க, இந்த அர்த்தத்தோடு இணைஞ்சி வாழறவங்க மட்டும்தானே இங்க இருக்கணுமே.
நாம கர்த்தரை ஏற்றுக்கொண்டது எதற்கு? அவர் சிருஷ்டிகர்த்தர் என்று அறிந்து அவர் நமக்கு முடிவா இந்த உலக வாழ்க்கையினுடைய நிறைவேற கொடுக்க போகிறது நித்திய ஜீவன், நித்திய வாழ்க்கை. அதை பெற்றுக்கொள்வதற்கு தான் நாம் எல்லாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இதுல யாரும் பின்வாங்க கூடாது. அப்படி பின்வாங்குறவங்களுக்கு இங்க வேலை கிடையாது இல்லையா? ஒருவன் ஒருத்தி, ஆண்பால சொல்லி இருக்கிறதுனால பெண்பால் விடுபடக்கூடாது. ஒருவன் அல்லது ஒருத்தி கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் அல்லது அவள் புது சிருஷ்டியா இருக்கிறான். புது சிருஷ்டி அப்படின்னா ஏற்கனவே பழைய சிருஷ்டி ஒன்று இருக்குல்ல, அதுதான். கவனிங்க, பழைய சிருஷ்டியை தேவன் விரும்புகிறது இல்லை. பழைய சிருஷ்டியை அவர் தன்னோடு வைத்துக் கொள்வதில்லை. ஒரு உதாரணம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல ஆதாம் ஏவாள் அவங்க 2 பேரும் பாவம் செய்த போது, கவனிங்க, பாவம் செய்யறதுக்கு முன்னால் அவங்க எங்க இருந்தாங்க? ஏதேன் தோட்டத்தில் இருந்தாங்க. எல்லாம் யோசிக்கிறீங்களா? பழைய ஹிஸ்டரி மாதிரி ஏதேன் தோட்டத்தில் இருந்தாங்கல்ல. ஏதேன் தோட்டத்தில் யார் தான் இருக்க முடியும்? தேவன் தன்னுடைய சாயலின்படி ரூபத்தின்படி படைத்து வைத்த மனிதன் எதுவரைக்கும் தன்னை அப்படியே காத்துக் கொள்கிறானோ அது வரைக்கும் தான் ஏதேன் தோட்டத்தில் இருக்க முடியும். அவர் சித்தத்தை மீறினால் அந்த தோட்டத்துக்குள்ளே இருக்க முடியாது. அப்படிதானே? அப்பொழுது ஏதேன் தோட்டம் எங்க இருந்தது? பூமியில இருந்ததா, பரலோகத்தில் இருந்ததா? பூமியில இருந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளேயே ஒரு மனிதன் தேவ சித்தத்தின்படி வாழாமல் அதற்கு எதிராய் வாழ்ந்தால் அங்கே இருந்து வெளியே விரட்டி அடிக்கப்படுவானால், அதே மாதிரி பூமியில வாழுகிற மனிதன் பரலோகம் வந்து விட முடியுமா? கனவு கூட காணக்கூடாது. கனவு கூட காண முடியாது. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், ஏன் மறுபடியும் பிறக்கணும்? முதல்ல பிறந்த பிறப்பு பழைய பிறப்பு, அது தேவ சமூகத்தில் செல்லுபடி ஆகாது. மறுபடியும் பிறந்தா மட்டும்தான் பரலோகத்தை நினைச்சு பார்க்கணும். ஒரு மனிதன் எப்பொழுது, பழைய மனிதன் எப்பொழுது புதிய மனிதன் ஆகிறான்? தான் ஒரு பாவி, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இப்படியே தேவனோடு எனக்கு ஐக்கியம் கொள்ள முடியாது, தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார், அவர் பாவம் அறியாத பரிசுத்தர், ஆகவே நான் என் பாவத்தை விட்டு விலகி அவர் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று தீர்மானம் எடுத்து அதை தொடர்வது, இதுதான் மனம் திரும்புதல். மறுபடியும் பின்னுக்கு திரும்பக்கூடாது. இந்த தீர்மானத்தில் உறுதியா இருந்து பரிசுத்த ஜீவியத்தை கை கொள்ளுகிறவர்கள் தான் தேவனுக்கு பிரியமானவர்கள். அவங்க தான் இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். அவங்களதான் கர்த்தர் பரலோகம் வரைக்கும் சேர்த்து கொண்டு நித்திய ஜீவனை கொடுப்பார். கவனிங்க, காமனா எல்லாரும் கிறிஸ்தவங்கன்னு சொல்லிட்டு வாழறாங்க, எல்லாரும் பரலோகம் வந்துருவாங்க, கனவே காணாதீங்க. அது முடியவே முடியாது. அதுதான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன். ஏதேன் தோட்டத்துல பாவம் செய்த ஆதாமு ஏவாளையும் அந்த வசனத்தை வாசித்துட்டா நல்லா இருக்கும். கவனிங்க, எப்படி அந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னு கவனிச்சு பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 22, 23 வசனங்கள் சீக்கிரமா வாசிங்க. தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரைப் போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடர்களின் பட்டயத்தையும் வைத்தார். நீங்க கொஞ்சம் கவனிங்க. இவங்க 2 பேரும் பாவம் செய்துட்டாங்க. ஏதேன் தோட்டத்துல யார் வாழ முடியும்? பரிசுத்தவான்கள் மட்டும்தான் வாழ முடியும். அந்த ஏதேன் தோட்டம் அப்பொழுது பூமியில இருந்தது. அந்த ஏதேன் தோட்டத்துல மிக விசேஷமானது ஜீவ விருட்சத்தின் கனி. அதை முதல்ல இவங்க புசித்திருந்தா பிரச்சனை எதுவும் இல்லை. கவனிங்க, முதல்ல ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்திருந்தால் மறுபடியும் அவங்க நன்மை தீமை அறிந்த கனியை புசிக்க முடியாது. ஏன்?
இப்ப முதல்ல நன்மை தீமை அறிந்த கனியை புசித்தாங்கல்ல, அதனாலதான் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க தேவன் அனுமதிக்கவில்லை. ஏன்? புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை புசித்தது பாவம். அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடையாமல் நித்திய ஜீவகாலமாய் வாழ்கிற கனியை சாப்பிட்டுட்டா மரணம் கிடையாது அவனுக்கு. அப்பொழுது மரணமே இல்லாத நித்திய பாவி ஆயிடுவாங்க. அப்படி ஒரு சிக்கல் வர தேவன் அனுமதிக்காமல் தான் அவங்களை ஏதேன் தோட்டத்துல இருந்து வெளியே தோற்றதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? பாவம் செய்ததுன்னு பெரும்பான்மையானவங்க சொல்லுவாங்க. உண்மைதான். அதற்கு அடுத்து அவர்கள் தங்கள் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து விடாதபடிக்கு அவர்கள் ஏதேன் தோட்டத்தில் இருந்து துரத்தி விடப்பட்டார்கள், அனுப்பிவிடப்பட்டார்கள். அனுப்பின போது ஒழுங்கா போகல போட்டிருக்கு, அப்புறம் துரத்தி அடிச்சிருக்கிறார். துரத்துனது மட்டுமில்ல, அதுக்கப்புறம் அந்த பாதுகாப்பு எப்படி போட்டிருக்காரு பாருங்க. பாதுகாப்பு எப்படி இருக்கு? ஏதேன் தோட்டத்துக்குள்ள மறுபடியும் ஆதாம் ஏவாள் வந்து விடாதபடிக்கு. ஒருவேளை இந்த ஆதாம் ஏவாள் இப்ப ஏதேன் தோட்டத்துல இருந்து துரத்தி விடப்பட்ட பிறகு ஒன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன், நாங்க பேசிப்பாங்க இல்லையா? பேசிட்ட பிறகு மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போமா? இந்த தேவ தூதர்கள், இந்த கேருபீன்கள்லாம் முடிச்சுட்டு இருப்பாங்களா, தூக்கிட்டு இருப்பாங்களா, கொஞ்சம் அசதியா இருப்பாங்களா, எதனா குறுக்கு வழி இருக்குதா, போய் அந்த கனியை புசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாமா? ஒருவேளை அவங்க திரும்பி அப்படியே ட்ரை பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும்? இந்த சுடர்வழி பட்டயம், வா ஒன்னதான் தேடி இருக்கிறேன், சரண வீசினா அலறி அடிச்சு ஓடி இருப்பாங்க இல்ல? அல்லது கேருபீன் பார்த்துட்டு சும்மா வந்துருப்பாங்க. இப்ப கவனிங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல இந்த வேலையை யாருக்கு கற்றுக் கொடுத்திருந்தா? சுடரொளி பட்டயம், கேருபீன்கள் பாதுகாப்பு பணியில் இருக்குல்ல, இந்த வேலை முதல்ல யாருக்கு இருந்தது? இந்த வேலையை நீ ஒழுங்கா செஞ்சு சாத்தான உள்ள விடாம பார்த்திருந்தா இந்த சிக்கல் வந்திருக்காதுல்ல. இப்போ தோட்டத்தை பாதுகாத்து பண்படுத்த வேண்டிய பொறுப்புல இருந்தவர் அதை அந்த பாதுகாப்பு பணியில சரியா இல்லாததுனால இவரை வெளியே தோர்த்துட்டு இவரை உள்ள விடாம இப்ப வேற பாதுகாப்பு போட்டாச்சு இல்லையா? கவனிங்க, நமக்கு கர்த்தர் என்ன பொறுப்பை கொடுத்தாரோ, வேலையை கொடுத்தாரோ, ஊழியத்தை கொடுத்தாரோ, நம்ம குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம், எல்லாவற்றிலும் நாம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இல்லைன்னா இந்த நிலைமை தான். அப்ப நீங்க கவனிங்க, பூமியில இருந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளேயே பாவம் செய்த மனிதனை துரத்தி விட்டு மறுபடியும் உள்ளே வந்து விடாதபடி கர்த்தர் இப்படி பாதுகாப்பு வைத்தாரானால் இந்த மாதிரி ஆட்கள் பரலோகம் வந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? முடியாதுன்னு தெரியுது இல்ல? அப்ப வரணும்னா எப்படி வாழும்? கட்டாயம் மறுபடியும் பிறக்க வேண்டும். யோவான் 3ஆம் அதிகாரம் 3-5 வசனங்கள் ஆண்டவர் சொன்னார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான், அதில் பிரவேசிக்க மாட்டான் இல்லையா? மறுபடியும் பிறத்தல் என்பது, கவனிங்க, மனம் திரும்பாம தண்ணியில மூழ்கி நான் ஞானசானம் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு தெரியறது இல்லை. மறுபடியும் பிறத்தல் என்பது ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும், ஆவியினாலும் பிறக்க வேண்டும். ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறந்தவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சில பேர் ஜலத்தினால் பிறந்திருப்பார்கள், அதுவே மனம் திரும்பாம ஞானசானம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் யாரை ஏமாத்துற வேலை? ஊழியக்காரனை வேணா ஏமாத்திடலாம், இந்த சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு பரலோகம் நுழைய முடியாது இல்லையா? ஒரு மனுஷன் மனம் திரும்பிட்டா எனக்கு ஞானசானம் கொடுனா ஊழியக்காரனுக்கு என்ன தெரியுது? அப்படியா வான்னு கொடுத்துருவான். ஆனா அவன் மனம் திரும்பினானா திரும்பலையாங்கிறது யாருக்கு தெரியும்? மனுஷன் முகத்தை பார்க்கிறான். அதனாலதான் இன்னைக்கு நம்ம சபையிலும் மற்ற இடங்களிலும் ஞானசானம் பெற்ற எத்தனை பேர் சபைக்கு வர்றது இல்லையே? அவங்களுக்கு ஒரு தைரியம், நான் தான் ஞானசானம் எடுத்துக்கிட்டேன், அதனால சபைக்கு போனாலும் போகலனாலும் இயேசுனார் வந்து கூட்டிட்டு போயிடுவார். மணிவேல் பாஸ்டர் ஏமாறுற மாதிரி இயேசுனார் ஒண்ணே ஏமாற மாட்டார். ஹலோ, ரொம்ப கவனம் சரியா? தேவன் தன்னுடைய சாயலின்படி தான் கையினாலே படைத்தார் ஆதாம். அவனே பாவம் செய்யற போது உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, போ வெளியே துரத்தி விட்டேன் இல்லையா? சபையை கர்த்தர் எதுக்கு வச்சிருக்கிறார்? மனம் திரும்பி மறுபடியும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்து ரட்சிக்கப்பட்டவர்களுடைய
சங்கமமாக, குடும்பமாக, தேவனுடைய குடும்பமாக இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். இந்த குடும்பத்தில் நல்லா கவனிங்க, நாம தகுதியா இருக்கிற வரைக்கும் தான் இந்த சபையினுடைய அங்கத்தில் இருக்க முடியும். நாம் பரிசுத்தத்தை இழந்தோம் என்றால் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்திலிருந்து பேர் கிறுக்கி போடப்பட்டுரும். இங்க வேணா பாஸ்டர் வெளியே போன்னு சொல்ல மாட்டாரு, இங்க வந்துட்டு போயிட்டு இருக்கலாம், பரலோகம் வந்துட முடியாது. நான் எப்பவுமே சொல்வேன், ஒரிஜினல் சபையினுடைய மெம்பர்ஷிப் கணக்கு என்கிட்ட கிடையாது. இந்த பூமியில எந்த ஊழியக்காரங்களையும் கிடையாது. எங்க சபைக்கு இத்தனை பேர் வராங்க போறாங்கன்னு ஒரு கணக்கு வச்சிருப்போம். அது பரலோகம் அங்கீகரித்த கணக்கு கிடையாது. பரலோகத்தினுடைய கணக்கு இங்க இருக்கிற ஆளுக்கு தெரியாது. ஏன்னா உண்மையா மனம் திருப்பி தேவனுக்கு பயந்து பரிசுத்தமா வாழறவங்க பேர் மட்டும்தான் ஜீவ புஸ்தகத்துல இருக்கும். ஏனோ தானோன்னு சபைக்கு வரும்போது பைபிள் எடுத்துட்டு வர்றது, அங்க வீட்டுக்கு போறோம்னா வச்சுட்டு பைபிளுக்கு எதிரான வேலையெல்லாம் செய்யறது, இந்த மாதிரி ஆளு பேரு இங்க இருக்கிற சர்ச்சில் இருக்கும். பரலோகத்தில் இருக்கிற ஜீவ புஸ்தகத்துல இருக்காது. நான் இதெல்லாம் எதுக்கு பேசுறேன்? நம்ம யாரும் அப்படி அந்த தகுதியை இழந்து போய்விடக்கூடாது. இழந்திருந்தா இன்னைக்கே சரி பண்ணிக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா கர்த்தர் எப்ப வருவார் நமக்கு தெரியாது. எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். நாம் புத்தி உள்ள கன்னிகைகளைப் போல எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்க வேண்டும். அது என்ன? தண்ணீர் ஞானஸ்நானம் பெற வேண்டும், பரிசுத்த ஆவியானுடைய ஞானஸ்நானமும் பெற வேண்டும். ஆமென். பரிசுத்த ஆவியானுடைய ஞானஸ்நானம் பெற்றவங்க எத்தனை பேர்? கரங்களை ஊத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கவனிங்க, ஒரு ஆள் தவறாம கவனிங்க. தண்ணீர் ஞானஸ்நானம் பெற்ற எல்லாரும் பரிசுத்த ஆவியானுடைய ஞானஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். நாம் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்பட வேண்டும். தேவ ஆவியானவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த ஃபார்முலாலாம் பார்த்தோம்னா நிறைய பேர் இதெல்லாம் முடியுமா அப்படி யோசிப்பீங்க. முடியாத எதையுமே கர்த்தர் நமக்கு சொல்ல மாட்டான். ஆமென். அவர் சொல்றார், நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் மெதுவாயும் என் சுமை. முடியாதுன்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னா அவங்களுக்கு பரிசுத்தமா வாழ விருப்பம் இல்லை என்று அர்த்தம். அவங்க பரலோகம் வர விரும்பவில்லை, நித்திய ஜீவனை விரும்பவில்லை. அதனாலதான் அப்படி பேசுவாங்க. ஒரு மனிதன் சத்தியத்தை கை கொண்டு பரலோகம் வருகிறதற்கு மனிதனால் முடியாது என்றால் அப்படி கர்த்தர் சொல்லியிருக்கவே மாட்டான். கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிற அத்தனையும் நம்ம கை கொள்ள முடியும். ஆமென். அதற்கு கவனிங்க, புதிய வருஷத்தை உலகமே கொண்டாடுகிறது இல்லையா? சபையில நாம கர்த்தர் சமூகத்தில் இருக்கிறோம், வெளியில அவங்க எல்லாம் ஒரே ஆட்டம் பாட்டெல்லாம் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. கவனிங்க, வருஷம் புதிதாய் வருவது கிறிஸ்தவனுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கு தான். ஆனால் மனுஷனே புதியவனாய் மாறுவது அது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்களால மட்டும்தான் முடியும். மற்ற மனிதன் மாற வேண்டுமென்றால் அவன் கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும். கவனிங்க, இந்த உலகத்தில் பழைய மனிதனாய் பிறக்கிறவன் புது மனிதனாய் மாறாமல் நித்திய ஜீவனை, பரலோக ராஜ்யத்தை அடைய முடியாது. இந்த உலகத்தில் வெற்றி வாழ்க்கை வாழ முடியாது. அதுக்கு தான் நம்ம முதல்ல வாசித்தோம் 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கவனிங்க, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கிறிஸ்துவுக்குள் இருத்தல் என்றால் என்ன? எப்படி இருக்க முடியும்? ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான் என்பது எப்படி அறிந்து கொள்ள முடியும்? கவனிங்க, அப்படின்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். புது சிருஷ்டியா இருக்க வேண்டும் என்றால் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிருக்க வேண்டும். அதாவது கர்த்தருக்கு பிரியம் இல்லாத பழைய தவறான சிந்தனை, பழைய தவறான பார்வை, பழைய தவறான காரியங்களை செவி கொடுத்து கேட்டுக்கொண்டிருத்தல், பழைய பாவ உணர்வுகள், பாவமான பேச்சு, பாவ செயல்கள், இதுல ஒன்று கூட பாக்கி வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அப்போ பழசு ஒண்ணு கூட இந்த கலங்கல இல்ல, எல்லாம் புதிதாய் மாறிடுச்சு. சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு உண்டாயிற்று. ஏசுனார் என்னைக்காவது பாவத்தை சிந்திச்சிருக்காரா? இல்ல, பரிசுத்த சிந்தை அதுதான் நமக்கு வந்திருக்கணும். பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு உண்டாயிருந்தால் நம்முடைய செயல்களும் கிறிஸ்துவின் செயல்களாவே மாறிவிடும்.
ஆமென். கவனிங்க, ஏன்னா நம்முடைய செயல்கள் எல்லாம் சிந்தை அடிப்படையாக வைத்துதான் இருக்கிறது. எதை சிந்தையில ஏற்றுக்கொள்கிறோமோ அதுதான் செயலே வரும். சிந்தை பரிசுத்தமாகிவிட்டால் நம்முடைய வாழ்க்கை நடைமுறை பரிசுத்தமாகிவிடும். 1 பேதுரு 1 அதிகாரம் 15-16 வசனங்களிலே கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வசனத்துல உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறார். வாசிங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். கவனிங்க, நம்முடைய நடக்கையில் எந்த இடத்திலும் பரிசுத்த குறைவு இருக்கக்கூடாது. நீங்க கிறிஸ்தவங்க நிலைமை எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? வீட்டுல இருந்து சபைக்கு புறப்படுறதுல இருந்து இங்க ஆராதனை முடிச்சு பைபிளை கொண்டு வீட்டுல வைக்கிற வரைக்கும் பரிசுத்தம். அதுக்கு முன்னால அதுக்கு பின்னால இப்பதான் நம்ம சர்ச்சில் இல்லையா, வெளியில தான் இருக்கிறோம். கவனிங்க, நாம சபைக்குள்ள இருந்தாலும் நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் தான். நாம வீட்டுல இருந்தாலும் கம்பெனில இருந்தாலும் பிரயாணத்துல இருந்தாலும் எங்கே இருந்தாலும் 1 கொரிந்தியர் 6:19 படி நம்முடைய சரீரம் இதை நாமே உருவாக்கி கொள்ளவில்லை, இதை தேவனால் பெற்றிருக்கிறோம். நம்மில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாக இருக்கிறது. கிறிஸ்தவ சபைகள்ல ஒரு நடைமுறை, வரும்போது ஆவி இல்லாம அனல் இல்லாம வருவாங்க. இங்க ஒரு 2-3 பாட்டை பாடி பேண்டு டேமரினா எதைய இருக்கிறத டடாப்படான்னு அடிச்ச உடனே ஆவியில நிரம்புற அப்படிம்பாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் நிறுத்தின உடனே ஆவி எங்க போச்சுன்னே தெரியாது. இது தவறான நடவடிக்கை. அப்படி கிடையாது. ஒரு மனிதன் ஜலத்தினால் ஆவியினால பிறந்தவனாயிருந்தால் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றதிலிருந்து அவன் கடைசி சுவாசத்தை விடுகிற வரைக்கும் அவன் தேவ ஆவியிலே நிறைந்தவனாகத்தான் இருக்க வேண்டும். ஆமென். ஆவியில நிறைகிறதுக்குன்னு ஒரு தனி நேரம் கிடையாது. நாம எப்பொழுதும் ஆவியில நிறைந்திருந்தா தேவ ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்வான். ஆமென். ஆவியில நிறைஞ்சுதான் சமையல் பண்ணணும், ஆவியில நிறைஞ்சுதான் நாம பாத்திரம் கழுவணும், ஆவியில நிறைஞ்சுதான் துணி துவைக்கிற வேலை செய்யணும். எந்த வேலை இருந்தாலும் சரி, நாம எங்க இருந்தாலும் சரி. எபேசியர் 4:30 சொல்லுகிறது, அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கென்று நீங்கள் முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை, அது என்ன சபையில் இருக்கிற நேரம் பரிசுத்தமான நேரம் அப்படின்னு ஒதுக்கிட்டாலே மற்ற நேரம் பரிசுத்தமான நேரம் இல்லைன்னு ஆயிடுது. அது போன்ற வாழ்க்கை இனி நாம் வாழக்கூடாது. நாம் எப்பொழுதும் தேவனுடைய ஆவியானவரில் நிறைந்திருந்தோம் என்றால் 1 கொரிந்தியர் 6:17 சொல்லுகிறபடி அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே. எப்போ? திருச்சபையில நாம எல்லாம் கூடி வரும்போது மட்டுமல்ல, வாரத்தில் 7 நாள் 24 மணி நேரமும், அதாவது ஒரு புருஷனும் மனைவி எப்படி அவர்கள் ஒரே சரீரமாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறதோ அதே மாதிரி ஒரு ரட்சிக்கப்பட்டு தேவ ஆவியை பெற்ற பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி எப்பொழுதும் தேவ ஆவியானவரோடு ஆவியில ஒன்றாயிருக்க வேண்டும். ஆமென். அதுதான் ஒரு புதிய மனிதன். கவனிங்களேன், இன்னைக்கு நாம ஜெபம் பண்ணும் போது இந்த வசனங்கள்லாம் ஏற்கனவே ஜெபம் பண்ணும் போதே உங்க மூலம் வெளிப்பட்டுச்சு. மத்தேயு 5:8 ஜெபத்துல சொல்லி ஜெபிச்சீங்க. அப்போஸ்தலர்கள் நாட்கள்ல நடந்த அந்த மாதிரி அற்புதம்லாம் நடக்கணும்னு ஜெபம் பண்ணீங்க. கவனிங்க, நாம் வேதத்துக்கு திரும்பினால், நாம் தேவனிடத்துக்கு திரும்பினால் தேவன் நம்மை அப்படி பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். அப்போ கவனிங்க, ஒரு மனிதன் புதிய மனிதனாக, பழைய மனிதன் என்பது ஆதாம், அவருடைய குணாதிசயங்கள் அது தேவனுக்கு பிரியம் இல்லாதது, முற்றிலும் ஒழித்து விட வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்கள் யோவான் 8:29 அவர் சொன்னார், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், நான் எப்பொழுதும் அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இப்ப கவனிங்க, முதலாம் ஆதாமுக்கு 2ஆம் ஆதாமுக்கு உள்ள வித்தியாசம் புரியுதா? முதலாம் ஆதாம் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து கர்த்தருக்கு முற்றிலும் பிரியமில்லாமல் அவரே அன்பாய் அழைத்து கொண்டு வந்து வைத்த ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்து விடுகிற அளவிற்கு கர்த்தருக்கு பிரியமில்லாமல் ஆகிவிட்டார். ஆனால் 2ஆம் ஆதாமோ தேவனாகிய கர்த்தர் அவரை விட்டு ஒரு வினாடி கூட விலகி இருக்க முடியாத அளவிற்கு அவர் எப்பொழுதும் அவருக்கு பிரியமானதையே செய்தார். ஆகவே தேவன் அவரை தனியே இருக்க விடவில்லை. கரங்களை தட்டி கற்ற சோதரம் பண்ணுங்க. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது,
நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்து புதிய மனுஷனாக வேண்டும். ஆமென். கொலோசியர் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் சபையை பார்த்து சொல்றார். கொலோசியர் 3:10 வாசிங்க. கொலோசியர் 3:10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. புதிய மனுஷன் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சரிங்களா? கலாத்தியர் 3:27 வாசிக்கிறோம்ல, உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. பிரைஸ் காட். கவனிங்க, நாம உண்மையிலே கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருந்தோம்னா கலாத்தியர் 2:20 பவுல் சொல்றார் இல்லையா, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. இந்த வசனத்துக்கு என்னங்க அர்த்தம்? இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? பவுல் சொல்றாரு, கர்த்தரை ரட்சகரா ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால இருந்த பவுலுக்கும் இப்ப இருக்கிற பவுலை நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா ஒரு சம்பந்தமும் இருக்காது இல்லையா? கவனிங்க, வேதம் நம்ம எப்படி சொல்லுகிறது பாருங்க. முதல்ல ஆதாம படைத்தார், அவர் பாவம் செய்து தேவனுக்கு பிரியமில்லாம மாறிட்டான். இரண்டாம் ஆதாம எதுக்கு அனுப்பினார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தார்? பரலோகத்திலிருந்து எதுக்கு வந்தார்? நீங்கள் பரலோகம் வர விரும்பினால் என்னை போல மாறினால் ஒழிய பரலோகம் வர முடியாது. அதுதான் செய்தி. இயேசு கிறிஸ்துவை போல மாறாம ஒரு ஆளும் பரலோகம் வர முடியாது. அதற்கு தான் வேத வசனங்களை விளக்கி காண்பிக்கிறேன். ஞானஸ்நானத்துல என்ன நடக்கிறது? அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி பவுலுக்கு சொல்றாரு, அனனியா சொல்றாரு, இப்பொழுது நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக. ஞானஸ்நானத்துல என்ன நடக்கிறது? பாவியா இருக்கிற ஒரு மனிதன் மனம் திரும்பி, நான் ஒரு பாவி, கர்த்தாவே என்னை பரிசுத்தப்படுத்தும், உம்முடைய சத்தியத்துக்கு என்னை ஒப்புவிக்கிறேன் என்று அவன் ஒப்புவித்து ஞானஸ்நானம் பெறும் பொழுது பாவம் அவனிடத்திலிருந்து கழுவி அகற்றப்படுகிறது. பரிசுத்தரை அவன் தரித்துக் கொள்கிறான். கலாத்தியர் 3:27 படி. கவனிச்சீங்களா? உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பாவத்தோடு இருக்கிற ஒரு மனிதன் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள முடியாது. ஏன்? ஞானஸ்நானம் பெற்ற பிறகு தரித்துக் கொள்றான். ஏன் முன்னாலே தரித்துக் கொள்றதானே? ஒன்று தண்ணீர் ஞானஸ்நானமோ அல்லது ஆவியின் ஞானஸ்நானமோ பெற்றால் ஒழிய கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள முடியாது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியுடைய வீட்டாருக்கு அப்போஸ்தலர் பேதுரு வந்து பிரசங்கம் பண்ணும்போது வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுகிறார். எப்படி? அவருடைய இருதயத்தை அவர் பரிசுத்தப்படுத்தினார் என்று. இருதயம் பரிசுத்தமான பிறகுதான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அவங்களுக்கு அருளப்பட்டது என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்துல அங்கு நடந்த நிகழ்வை பற்றி சபையினுடைய மூப்பர்களிடத்தில் அப்போஸ்தலர் பேதுரு பேசும்போது விளக்கமாய் சொல்லுகிறார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். பிரியமானவர்களே, இருதயத்தில் சுத்தம் இல்லாமல் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற முடியாது, கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள முடியாது, கர்த்தருடைய வசனத்தை இருதயத்திலே காத்துக்கொள்ள முடியாது. நம்முடைய இருதய சுத்தம் ரொம்ப அவசியம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த புதிய வருடத்தினுடைய இந்த முதல் தேதி இங்க வந்திருக்கிற நம்ம எல்லாருடைய இருதயம், கவனிங்க, நம்முடைய இருதயத்துல சுய விருப்பம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு சுய விருப்பம் அது பாவம் என்றே நிறைய பேருக்கு தெரியல. இதெல்லாம் சொல்ல போனா இது ரொம்ப கடினமான உபதேசம் கூட சொல்லுவாங்க. கவனிங்க, கடினமான உபதேசம் என்று பெரும் கூட்டம் ஆண்டவரை விட்டு விலகி போனது யோவான் 6ஆம் அதிகாரத்தில். ஆனா 12 பேர், நீ என்னதான் நீங்க கடினமா உபதேசித்தாலும் இந்த கடினமான உபதேசத்துல தானே நித்திய ஜீவனே இருக்கு, அதுக்கு தானே நாங்க உண்மை பின்பற்றி வந்திருக்கிறோம், நாங்க உண்மை விட்டு யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவா உண்டு என்று சொன்னாங்க இல்லையா? ஆக பிரியமானவர்களே, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனிங்கள். அவர்களுக்குள்ளே அப்படின்னா
ரட்சிக்கப்படாத பாவத்தில் வாழ்கிற இந்த மக்களை பற்றி முதல் 2 வசனத்தை நீங்க வாசித்து தெரிந்து கொள்ளுங்க. நான் முடிக்க போறேன். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல, கொஞ்சம் கவனிங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், நம்முடைய மாம்சம் மனசும் என்னெல்லாம் விரும்புது கவனிங்க. நிச்சயமா அது தேவனுக்கு பிரியமானதை விரும்பாது. அதனாலதான் அப்படி விருப்பம் உடையவர்கள் எல்லாம் கோபாக்கினின் பிள்ளைகளா இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம மனசு என்னங்க சொல்லுது? நீங்க 1ஆம் தேதி சீக்கிரமா முடிச்சீங்கன்னா எங்க பிளான்லாம் வேற வேற இருக்குது, அந்த மாதிரி வாழறவங்க தான் கோபாக்கினிக்கு போவாங்கன்னு சொல்லுது வேதம். அதுக்குதான் சீக்கிரமா போகணுங்கிறீங்களா? இது உண்மையா இருதயத்திலிருந்து சொல்றதா இல்ல? பிரைஸ் காட், கர்த்தருக்கு மகிமை. நல்லா கவனிங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ இப்ப கவனிங்க. இப்போ மத்தேயு 5ஆம் அதிகாரம் கவனிங்க. நான் சத்தியத்தை சொல்றேன், நீங்க முடிந்தால் அந்தபடி வாழுகிறதுக்கு முயற்சி எடுங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 36வது வசனம் ஒருத்தர் வாசிங்க. உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம். எஸ். அதில் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாதே. கொஞ்சம் கவனிங்க. இந்த வசனம் எல்லாருக்கும் புரியுதா? கர்த்தர் சொல்றாரு, உன் தலையில் இருக்கிற முடி இருக்குல்ல, அத வெண்மையாக்கவோ கருப்பாக்கவோ உன்னால முடியாதுன்னு சொல்றாருல. முடியாதுன்னு எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? முடியுமா முடியாதா? இப்ப வெள்ளை முடிங்களே காணோம். கவனிங்க, நம்ம மனசு என்ன சொல்லுது, நம்ம மாம்சம் என்ன சொல்லுது? கவனிங்க, சத்தியத்தின்படி நரைச்ச முடியாதானே இருக்கணும். கஷ்டமா இருக்கா? கஷ்டமா தான் இருக்கும். பரலோகம் வரணுமா வேணாமா? இந்த மாதிரி 1000 இருக்கு. இதெல்லாம் கவனிங்களேன், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இடம் கொடுத்தோம்னு வச்சுங்களேன், சிறுதுளி பெருவெள்ளம் பாங்கல்ல, அதை பாசிட்டிவாக எடுத்துக்கணும், நெகட்டிவாக எடுத்துக்கணும். கொஞ்சம் தானே கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்தா நிறைய ஆகும். சரியா? ஏன் இப்போ கவனிங்களேன், நம்ம எல்லாருக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் வயசு கூடுது தானே. அந்த வயது கூடுறது தெரியதானே செய்யும். அதை ஏன் மறைக்கணும்? மறைக்கிறதுக்கு என்ன அவசியம்? நான் சொல்லட்டுமா? வாழ்க்கை சரியில்லைன்னு அர்த்தம். ஏன் மறைக்கணும்? நான் 53 வயசு ஆளு, என்னையே 30 வயசுக்காரனா காட்டணும்? சம்திங் ராங். 53 வயசு ஆளு யாருக்காக தன்னை இளைஞனா காட்டணும்? நோக்கம் தவறு. ஏன் நேத்து வெள்ளையா இருந்த முடி இன்னைக்கே கருப்பாச்சு? நோக்கம் தவறு. ஏன் நரைச்ச முடி வெள்ளையா தானே இருக்கணும்? ஏன் அப்படி வைக்கல? நாம தவறான வழியில நம்ம போறோங்க. தவறான வழியில போறோம். இது ஒரு உதாரணம். இப்ப இந்த செய்தியில இன்னும் அடுத்த உதாரணத்துக்கு நான் போக விரும்பல. இதுலயே கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் ஏடாகூடமா இருக்கு. இது ஏதோ நம்மளை வேணும்னே சொல்ல, சத்தியம் சொல்லுது. சத்தியத்துக்கு எதிராக வாழறோமா இல்லையா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் கவனிங்க. நம்மளை கர்த்தர் நல்லா படைச்சிருக்கிறார். நமக்கு இந்த புறம்பான அலங்கரிப்பு அவசியம் தானா? யாருக்காக? எதற்காக? அதனால என்ன கிடைக்க போகுது? ஆனா வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் மறைந்திருக்கிற
அந்த குணம்தான் நமக்கு பரிசுத்த அலங்காரம். கவனிங்க, அலங்காரம் என்பது ரெண்டு விதம். ஒன்று புறம்பான அலங்காரம், அது ரட்சிக்கப்படாதவங்களுக்கு. சபையில எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க தானே. நாம ஆவிக்குரிய வாழ்க்கையில இருதயத்துல உள்ளான குணாசியங்களை நம்மை அலங்கரித்துக் கொண்டு, கவனிங்க, உள்ளான அலங்கரிப்பு பரிசுத்த அலங்காரம் தேவனுக்கு பிரியமானது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. புறம்பான அலங்கரிப்பு தேவனுக்கு அருவருப்பானது. அதை அவர் ஒரு நாள் விரும்புறதில்லை. வசனம் இருக்கு, லட்சணம் உள்ளவைகளுக்கு எத்தனை பேர் லட்சணமா கர்த்தர் படிச்சிருக்கிறார்? ஹலோ, மீதி பேர்லாம் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கவனிங்க, வசனம் சொல்லுது, முற்காலத்தில் நம்முடைய மாம்சமும் மனசும் அப்படி வாழ்ந்தா இன்னைக்கு வரைக்கும் உருப்படாம ஆயிட்டோம். இனி உருப்பிடணுமா வேணாமா? சத்தியத்தின்படி வாழணுமா வேணாமா? அப்படின்னா கண்டிப்பா மாத்தி தானே வேணும். சில நேரங்களில் நம்ம எப்படி ஆயிரம் தெரியுமா, பாஸ்டர் ரொம்ப கடினமா பேசுறாங்க, எங்களுக்கெல்லாம் மனசு கஷ்டமா இருக்கு. அது நடக்கணும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பேதுரு பிரசங்கம் பண்ணார். 37வது வசனம் கவனிங்க. இன்னைக்கு நான் குறிப்பா விசேஷமா பேசணும்ன்றது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 37ல இருந்து 47 வரைக்கும். இப்ப அந்த சப்ஜெக்ட் எடுக்க முடியாது, நான் அடுத்த செய்தியில பேசுறேன். கவனிங்க, சபை எப்படி இருக்கணும்னா, அதுதான் புதிய ஏற்பாட்டு சபை துவங்கின நாளில் அவங்க ரட்சிக்கப்பட்டு சபையா எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற சபைகளுக்கெல்லாம் முன்மாதிரியான சபை. கவனிங்க, 37வது வசனம் வாசிங்க. இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குற்றப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். கவனிங்க, கேள்வி. அந்த கேள்வி எதுக்கு தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் நாங்க என்ன செய்யணும்னு உங்க மூலம் சொல்றாரோ அவை அத்தனைக்கும் அப்படியே நாங்க கீழ்ப்படிய ஆயத்தமா இருக்கிறோம். ஆமென். என்ன செய்யணும்னு கேட்டாங்க, என்ன செய்யணும்னு பதில் சொல்லப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏறக்குறைய 3000 பேர் அவங்க சபையில சேர்க்கப்பட்டாங்க. கவனிங்க, லூக்கா 18ஆம் அதிகாரத்துல ஒரு ஐஸ்வர்யவான் வருகிறான். அவன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே, நித்திய ஜீவனை சொந்தத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவனுக்கு கர்த்தர் பதில் சொன்னான். அவன் கேட்டானா? அவன் பொருளாசை உள்ளவன். அவன் தேவனாகிய எஜமானை மதிக்காமல் உலக பொருளாகிய எஜமானை தனக்கு எஜமானாய் வைத்திருந்தான். மத்தேயு 6:24 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. அப்போ இந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே வருகிற அந்த ஐஸ்வர்யவான் மெய்யான எஜமானாகிய தேவனை புறந்தள்ளி விட்டு நிராகரித்து விட்டு இன்னைக்கு இருந்து நாளைக்கு அழிஞ்சு போய் இவனையும் அழிக்கக்கூடிய அவன் சொத்தை தான், அந்த உலக பொருளை தான் அவன் எஜமானா ஏற்றுக்கொண்டு, அதனால அவன் துக்கத்தோட போய்விட்டான். கர்த்தர் சொன்னான், ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவதை பார்க்கிலும். ஆமா, இந்த ஐஸ்வர்யத்தின் மேல் தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை அவர் மேல வைக்காம ஐஸ்வர்யத்தின் மேல் வச்சிருக்கிறவன், அதுதான் விளக்கம். அப்படிப்பட்டவங்க பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது அதிக கடினம் சொன்னார். அந்த மாதிரி கடினம் நமக்கு யாருக்கும் இருக்கக்கூடாது. கர்த்தர் இப்போ வந்தாலும் எல்லாரும் நம்ம கூட போறவங்களா இருக்கணும். அப்போ புதிய மனிதன், கவனிங்க, ஏன் ஒரு மனிதன் புதியவனா மாறணும், மறுபடியும் பிறக்கணும்? கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய மனுஷனா இருந்தாதான் அவர் ஏற்றுக்கொள்வார்னு ஏன் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு? பழைய, கவனிங்க, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு விட்டேன், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்று விட்டேன், நான் சபையில இத்தனை வருஷம் இருக்கிறேன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இன்னும் பழைய மனுஷனுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் திருச்சபைகளில் அநேகர் உண்டு. அதை தொடர்ந்தால் நாம
அந்த நித்திய ரட்சிப்பை பெற முடியாது. அதுக்கு தான் இந்த திருத்தங்கள். இப்ப கவனிங்க, இந்த புது வருஷத்துல, இந்த புது வருஷத்தினுடைய முதல் நாளில் எதெல்லாம் நம்ம புதிதாக்கி கொள்ளணும், கடகடன்னு சிலதை சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். இப்ப கவனிங்க, கொலோசியர் 3:10 வாசிட்டோமா? கவனிங்க, அந்த வசனத்துல கொலோசியர் பட்டணத்தில் இருக்கிற சபையை பார்த்து பவுல் சொல்றாரு, நீங்க இயேசுநாதரை போலவே நீங்க மாறி தகுதியா இருக்கிறீங்கிற கருத்து தான் அங்க சொல்றாரு இல்லையா? அப்போ நாம புதிய மனிதனாய் மாறி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருக்க வேண்டும் என்றால் அதற்கு வேத வசனத்துல ஏராளமான ஆதாரங்களை கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். அதுல ஒவ்வொரு கவனிங்க, தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு அவர் நம்மை புதிதாக்கி இப்படி ரட்சித்திருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க, தீத்து 3:5. அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முடிக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். கவனிங்க, இங்க 2 ஞானசானத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. மறுஜென்மம் முழுக்கு என்பது தண்ணீர் ஞானசானம், பரிசுத்த ஆவியானுடைய புதிதாக்குதல் என்பது ஆவியானுடைய ஞானசானம். கவனிங்க, இந்த 2 ஞானஸ்நானமும் ஒரு ஞானஸ்நானத்தினுடைய 2 பகுதி. இதை 2ஐயும் பெற்றாதான் நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமே. சரியா? இன்னைக்கு அநேகர் தண்ணீர் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாங்க, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் பெறவில்லை. நம்ம சபையில கம்பல்சரி எல்லாரும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். அதை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஒரு தகப்பனிடத்தில் பிள்ளையானவன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் அதற்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா, முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்ய அறிந்திருக்கும் போது நல்லவராகவே இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானது என்று மத்தேயுல சொல்றாரு. லூக்காவுல தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை அருளுவது அதிக நிச்சயம் அல்லவா? நாம இருதயத்தை சுத்தமாய் வைத்து பாவத்தை அறிக்கையிட்டு கர்த்தரிடத்தில் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை கேட்டால் கேட்கிற எல்லாருக்கும் கர்த்தருடைய ஆவியானவரை கொடுப்பார். ஆமென். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இல்லாம யாரும் இருக்கக்கூடாது. அப்படி நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதை குறித்து ஆலோசனை வேண்டும் என்றால் நான் உங்களுக்கு சொல்லி கர்த்தருடைய ஆவியானவருக்காக செபித்து பெற்றுக்கொள்ளலாம். அது ஒன்றும் தடை இல்லை. இருதயம் சுத்தமா இருக்கணும், முக்கியமான விஷயம் அதுதான். அப்போ இந்த நான் முதல்ல சொன்னது போல இந்த 2 கொரிந்தியர் 4:16 புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள். கவனிங்களேன். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், கொஞ்சம் கவனிங்க, என்ன கவனிங்க. ஒரு நாளைக்கு தவறாம 1 மணி நேரம் ஜெபம் பண்றவங்க கரங்களை ஊத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 1 மணி நேரம். சரி, நான் உங்ககிட்ட ஒரு உதாரணத்தை சொல்றேன். இப்போ சகோதரிகள் கவனிங்க, உங்க வீட்டுக்காரங்க உங்க கூட 1 மணி நேரம் தான் உங்க கூட இருக்கிறாரு, பேசுறாரு. வேற யாரோ ஒரு சகோதரி கூட 10 மணி நேரம் அவர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறார். வழக்கமா இது நடந்துட்டு இருக்குன்னு வைங்களேன். இதுக்கு விளக்கமே தேவையில்லை, எல்லாம் புரிஞ்சிச்சுன்னு எல்லாம் வெளிப்படுத்துறீங்க. எத்தனை பேரு அது அப்படியே ஆரோக்கியமா இருக்கட்டும், எத்தனை சகோதரிகள் அதை குறித்து அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்காம எங்க வீட்டுக்காரர் நல்லவர், என் கூட 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு, ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல அந்த சிஸ்டர் கூட 10 மணி நேரம்னாலும் அவங்க உட்கார்ந்துருக்குறாங்க, அப்படியே பைக்ல போறாங்க வராங்க அப்படின்னா எத்தனை பேர் அமைதியா இருப்பீங்க, கண்டுக்காம இருப்பீங்க? அப்படி யாராவது இருக்கீங்களா? இருக்கக்கூடாது. குட், எல்லாம் நல்ல சகோதரிகள், நல்லா புரிஞ்சிருக்கிறீங்க. கொஞ்சம் கவனிங்க. இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன்ல, இயேசுநாதர் கூட 1 மணி நேரம் ஜெபம் பண்றவங்க எத்தனை பேர் கேட்டேன்? இப்ப புரியுதா உங்களுக்கு? இயேசுநாதர் கூட 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஜெபிக்க நேரம் இல்லை. ஆனா நாம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள். உண்மையாது கவனிங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கற்றுக் கொடுக்குறாருல்ல, 1 மணி நேரம் கூட அவரோட இருக்க நமக்கு நேரம் இல்லை. ஆனா நாம யாரு? அப்படியா? ஒத்துக்கலாமா? இப்ப கிறிஸ்து யாரு, நாம யாரு? நாம் அவருடைய மனவாட்டி.
அவர் நம்முடைய மணவாளன். இப்ப கவனிங்க, கிறிஸ்துவனுடைய மணவாட்டி ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கூட கிறிஸ்துவோடு இருக்க மாட்டா. அப்படின்னா வேற யாரோட இருக்கிறா? இந்த மணவாட்டி கிறிஸ்துவுக்கு பிரியமானவளா அல்லது இந்த மணவாட்டி மேல கிறிஸ்து பிரியப்படுவாரா பட மாட்டாரா? எப்படி நியாயம்? நமக்கு ஒரு நியாயம், அவருக்கு ஒரு நியாயம் இல்ல. அந்த முதல்ல சொன்ன உதாரணத்தை அப்படியே இன்னொரு இப்படி திருப்பி பார்த்துங்க. ஏன்னா சகோதரிகள் அப்படி சொல்ல வேண்டாம்னு தான் நான் இப்படி போட்டு விட்டேன். அப்போ அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை ஆமா உலகத்தின் முடிவு புரியும் சகல நாட்கள்ல நான் உங்களோட கூட. நமக்கு நீர் இருப்பீரு, எனக்கு நேரம் இல்லை உங்களோட இருக்கிறதுக்கு. ஆனா பரலோகம் மட்டும் வேணும். கவனிங்க, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கம்பல்சரி, மினிமம் 1 மணி நேரமாவது வேதம் தியானிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆனா நாம தேவனுடைய பிள்ளைகளா, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா? பழையவெல்லாம் ஒழிந்து போயிடுச்சான், எல்லாமே புதிதாயிடுச்சான். எத்தனை வருஷத்துக்கு இந்த மாதிரி நம்ம நாம ஏமாத்திட்டு இருக்கலாம்? நாம சரியான ஆவிக்குரியவர்கள் தானா? ஏங்க, இந்த உலகத்தில் நம்ம வாழற வரைக்கும் உழைக்கணும், வேலை செய்யணும், பிசினஸ் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். ஆனா ஒரு குறைந்தபட்ச நேரம் கூட கர்த்தரோடு ஐக்கியமா இருக்கிறதுக்கு நமக்கு ஒதுக்க முடியவில்லை என்றால் நாம எப்படி ஒரு ஆவிக்குரியவர்களாக இருக்க முடியும்? எப்படி நான் புதிய மனுஷனாக இருக்க முடியும்? இப்ப நாம எந்த அளவுக்கு மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்குது இல்லையா? மாற்றிக்கொள்ள எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? சத்தியத்தின்படி தங்களை மாற்றிக்கொள்ள எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? நான் சொல்றேன், நம்ம மத்தியில வந்து என்னுடைய பைபிள் ஆசாம் ஆஸ்டின் பாலன் ஐயா ஒரு முறை இந்த டைய பத்தி பேசினார். ஒருத்தருக்கு ரொம்ப இருதயத்துல குத்திடுச்சு, டை போட்டுட்டு வந்திருந்தார், போய் உடனே மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டாரு. அதோட அவர் போடவே இல்லை. அவர் நல்ல மனுஷன், அவர் மனம் திரும்பிட்டாரு. அதனால நீ சொல்றத பார்த்தா நிறைய பேர் மொட்டை அடிக்கணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கிற பொழுது கவனிங்க, இதெல்லாம் நம்ம கவனக்குறைவா கூட செஞ்சிருப்போம். ஆனா உண்மையா தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்றால் நிச்சயமா இந்த மாதிரி காரியங்களை நாம விடத்தான் வேண்டும். நம்ம ஒரிஜினலா இருப்போம். ஒரு வயசுல எப்படி இருந்தோம், 10 வயசுல எப்படி இருந்தோம், 50 வயசுல எப்படி இருக்கணும், 60 வயசுல எப்படி இருக்கணும்னு அது அந்த தோற்றம் தான் நமக்கு வரும். அப்படி உண்மையா இருப்போம். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். முதல் நாள்லயே அதெல்லாம் கவனிங்க, முதல் நாள்லயே சரியாயிட்டா நல்லது தானே நமக்கு. ஏன் லேட் பண்ணணும்? நீ கத்தர் வந்துட்டா இதெல்லாம் நீ வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்த, சொல்லவே இல்லையே. பைபிள்ல இருக்கா இல்லையா? ஆனா அவர் முடியாதுன்னு நம்ம முடியும் தெரியும் இல்லையா? இது போல கவனிங்களேன், இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது புதியவைகளாய் மாற்றிக் கொள்கிறதுக்கு. இப்போ பைபிள்ல 2 பகுதியா இருக்கு. ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று எஸ். அப்போ பழைய மனிதர்கள் தான் பழைய ஏற்பாடு படி வாழ்ந்துருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டின்படி வாழ்கிற நாம் வந்து புதிய மனிதர்கள் இல்லையா? அப்போ பழைய உடன்படிக்கை இருக்கிறது, நமக்கு புதிய உடன்படிக்கை இல்லையா? அப்போ புதிய மனிதன் சிந்தையில புதிதாகணும், அந்த உள்ளான மனிதன்ல புதிதாகணும். இப்படி சத்தியத்தை ஆராய்ந்து சத்தியம் என்ன சொல்லுகிறதோ, ஆண்டவர் என்ன போதித்திருக்கிறாரோ அதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து கர்த்தர் என்ன சொன்னாலும் அதற்கு நான் கீழ்ப்படிவேன் என்று வாழ்கிறவங்க தான் நாம முடிவு பரியந்தம் ரட்சிக்கப்படுவோம்.
முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இல்லையா? ஒரு வசனம் வாசித்து முடிச்சிடலாம். பேதுரு நிருபத்துல ஒரே நிமிஷம். பேதுருல வருதா யாக்கோபுல வருதான்னு பார்க்கிறேன். அதாவது நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு திருவசனத்தை யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசித்து முடிச்சிருவோம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, அதன்படி கவனிங்க, வசனத்தை கேட்டும் இப்படிதான் செய்யணும், இப்படி செய்யக்கூடாதுன்னு வசனத்துல கேட்டு நாம் வசனத்துக்கு கீழ்ப்படியாவிட்டால் நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளுகிறோம். ஒருவேளை நமக்கு தெரியாம கவனக்குறைவா நம்ம அப்படி இருந்து இப்போ ஆண்டவருடைய வசனம் அப்படி செய்யக்கூடாது, இப்படிதான் செய்யணும் என்று சொன்னால் உடனே அதை கேட்டு கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவங்க முடிவில் ஆண்டவரோட கூட அங்கீகரிக்கப்பட்டு விடுவாங்க. சரியா? அதை தான் நான் முதல்ல கேட்டேன். தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க எத்தனை பேர் விரும்புகிறீர்கள் என்று. நீங்க பழைய ஏற்பாட்டில் ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இது போன்ற தீர்மானங்களை எடுக்கும்போது நெகேமியாவினுடைய நாட்கள்ல, நெகேமியா புத்தகம் 5ஆம் அதிகாரம் நான் உங்களுக்கு உதாரணமா சொல்றேன். 5ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இங்க அந்த நாட்கள்ல அந்த அதிகாரத்தில் இருந்தவங்க சபை மக்களுக்குள்ளேயே தங்களுடைய பணம் பொருள் எல்லாம் வட்டிக்கெல்லாம் கொடுத்து அந்த மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க. அவங்கள சரி செய்கிறதுக்கு நெகேமியா அவங்க கிட்ட இப்படிலாம் செய்யக்கூடாது, இது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. என்ன தீர்மானம்? இனி நீங்க சபைக்கு உள்ள சகோதர சகோதரிகளுக்குள்ள பணத்தை பொருளை வட்டிக்கு கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி நீங்க கொடுத்திருந்தாலும் இந்த வட்டி இனிமே வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. அந்த தீர்மானத்தை எப்படி எடுக்கிறாங்க பாருங்க. நெகேமியா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் என் வஸ்திரத்தை உதறி போட்டு இப்படி இந்த வார்த்தையை நிறைவேற்றாத எந்த மனிதனையும் அவன் வீட்டிலும் அவன் சம்பாத்தியத்திலும் இருந்து தேவன் உதறி போட கடவர். இந்த பிரகாரமாக அவன் உதறி போடப்பட்டு வெறுமையாய் போவானாக என்றேன். அதற்கு சபையார் எல்லாரும் ஆமென் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். பின்பு ஜனங்கள் இந்த வார்த்தையின்படியே செய்தார்கள். கவனிச்சீங்களா? கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறதுக்கு ஒரு தீர்மானம் எடுத்தார். இந்த சபை முழுவதும் தீர்மானித்து இனி நம்ம இதுவரைக்கும் எவ்வளவு சத்தியத்துல நம்ம தவறிட்டோம், ஆனா இனி ரொம்ப கவனமாய் சரியாய் சத்தியத்தை உற்று கவனித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடியே தான் நாங்கள் வாழ்வோம் என்று இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறோம்னா, நெகேமியா காலத்துல அவங்க சபையா எடுத்த தீர்மானத்தின்படி நாம தீர்மானம் எடுத்தா எவ்வளவு நல்லது இல்லையா? இந்த மாதிரி தீர்மானங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்ச்சி. ஆகவே பிரியமானவர்களே, இந்த புதிய மனிதனாய் நாம மாறுவது பாவ வாழ்க்கையை விட்டு பரிசுத்தமான ஜீவியத்துக்கு வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம உத்தமமாக பின்பற்றுவதற்கு கர்த்தர் சகல கிருபைகளில் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய வருஷத்தில் மத்தேயு 5:8 இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையில் விட வேண்டியதை விட்டு சத்தியத்தை கை கொண்டு தேவனை தரிசித்து முடிவு புரியாத நிலை நின்று ரட்சிப்பை பெற கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.